ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் டிசி. இந்த வீடியோவில் பாண்டாஸ்லேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபங்க்ஷனான டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன்னா 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். அதாவது 2 டைமென்ஷனல் அரேலாம் படிச்சிருப்பீங்கள்ல, அந்த மாதிரி. அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமை நீங்கள் ஒரு டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேபிள்னால் ரோஸ் அண்டு காலம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? நம்ம டைரெக்டாக கோடில் போயிட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு நான் இந்த பிரிண்ட் கமெண்ட் எடுத்துறேன். ஓகேங்களா? பேண்டாஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் எடுத்ததும் அந்த பேண்டாஸ் லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம இம்போர்ட் பண்ணணும் அந்த லைப்ரரியை. ஓகேங்களா? அதனால் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பேண்டாஸ் லைப்ரரியை நம்மளோட பைத்தான் ஃபைலில் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதில் கலரிஸ்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த கலரிஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வேல்யூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டியூரேஷன் சொல்லிட்டு இன்னொரு வேல்யூஸை நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டான்ற இந்த வேரியபிளை டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம லோட் பண்ணணும். ஓகேங்களா? டேட்டா ஃப்ரேமை நான் சிம்பிளாக டிஎஃப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது டிஎஃப்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பிடி இந்த பேண்டாஸை தான் இங்கே நான் பிடின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன். இதில் நமக்கு டேட்டாவில் டி கேப்ஸில் இருக்கணும், ஃப்ரேமில் எஃப் கேப்ஸில் இருக்கணும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்க இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த டேட்டா வேரியபிளை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிஎஃப் அப்படின்ற இந்த டேட்டா ஃப்ரேம் வேரியபிளை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டேபிள் மாதிரியே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த டேட்டா ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸிங் வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி நாம் இந்த ரோஸை பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுலேயும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டுட்டு அதில் 0ன்னு ஒரு இண்டெக்ஸிங்கை கொடுத்துட்றேன். 0னா இந்த ரோ. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஃபைலை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் வருது. சீரியஸில் தான் நாம் வெறும் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அந்த இண்டெக்ஸிங் வேல்யூவை கொடுத்து அந்த ரோவை ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்கே டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் அந்த இண்டெக்ஸிங் வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டிஎஃப் டாட் எல்ஓசி அப்படின்னா லொக்கேட். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற பாருங்கள். இந்த ஃபைலை ரன் பண்ணால் நமக்கு கலோரிஸ் அண்டு டியூரேஷன் இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபஸ்ட் 2 இண்டெக்ஸுமே ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த 0க்கு அடுத்தது ஒரு 1ன்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். ரன் பண்ணால் நமக்கு எரர் வருது. ஏன்னா இந்த டேட்டா ஃப்ரேமில் நம்ம எத்தனை இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோமோ அத்தனை ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடணும். இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள். ரன் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 இண்டெக்ஸுமே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? நம்ம சீரியஸ்க்கான வீடியோ பார்க்கும்போது அதில் இண்டெக்ஸிங்கோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம இதுலேயும் இண்டெக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த டேட்டா வேரியபிளுக்கு கிட்ட ஒரு கம்மா கொடுத்துட்டு இன்டெக்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்டெக்ஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நான் இங்கே day 1 அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா day 2 அப்படின்னு நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா day 3 அப்படின்னு ஒரு இன்டெக்ஸ் வேல்யூவை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்டெக்ஸை நம்ம இங்கே போட்டிருந்தோம் இல்லையா இந்த பிரிண்ட்டில், இதை எடுத்து விட்டுட்டு இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறோம் பாருங்கள்.
ரன் பண்ணால் இங்கே நமக்கு அழகாக டே 1 டே 2 டே 3ன்னு இன்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த இன்டெக்ஸ் வேல்யூவை வச்சு நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பிரிண்ட் கமெண்ட்குள்ளே நம்ம டேட்டா ஃப்ரேம் வேரியபிளுக்கு கிட்ட ஒரு டாட் வச்சுட்டு எல்ஓசி அதாவது லொக்கேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டே 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் பாருங்கள். டே 3ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 319 and 45. ஓகேங்களா, அது இங்கே கரெக்டாக நமக்கு அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு டே 1 பிரிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கம்மா கொடுத்துட்டு ஒரு குவோட்குள்ளே நான் டே 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, நம்ம இங்கே 2 இன்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கனால நம்ம 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் தான் நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் நான் இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை இன்டெக்ஸ் வேல்யூ உள்ளே கொடுக்குறீங்களோ அத்தனை ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஏன்னா இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் எழுதுனவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பைத்தான் ஃபைலை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் டே 3 அண்ட் டே 1க்கான அவுட்புட் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன்னா என்னென்னு டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸல் ஃபைல்ஸையும் ஜேசான் ஃபைல்ஸையும் எப்படி நம்ம லோட் பண்ணுறது, அதில் லோட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சீக்கிரமாக அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்போ தான் உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டேப்லேயோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.